மூலம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆதார சக்தி, ஒரு அடிப்படை சக்தி அப்படின்னு சொல்றார். இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் இந்த விஞ்ஞானிகள் ஹிக்ஸ் பாசன் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம படிச்சிருப்போம். ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த ஹிக்ஸ் பாசன் விளைவின் மூலமாகத்தான் அவர்கள் நோபல் பரிசினையே பெற்றிருப்பார்கள். அந்த ஹிக்ஸ் பாசன் எஃபெக்ட் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அணுவினை பிளக்கிறார்கள். எங்கே? பூமிக்கடியிலே ஒரு இருட்டான பகுதியிலே கொண்டு போய் வச்சு, பூமிக்கடியிலே ஒரு பல்லாயிரக்கணக்கான ஒரு மீட்டருக்கு அடியில் கொண்டு போய் வச்சு, அந்த இடத்திலே அந்த அணுவினை பிளக்கும் பொழுது அங்கே மாபெரும் ஒளி வெள்ளம் தோன்றியது அப்படின்னு சொல்றா இல்லையா? அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, அது கடவுளின் துகள் என்றுதான் பெயர் வைத்திருப்பார்கள். காட்ஸ் ஜீன் என்ற பெயரிலே அவர்கள் அதனை அழைத்தார்கள். அப்படி அந்த கருப்பொருளானதுதான் அங்கே வெளிச்சத்தினை தர வேண்டுமே தவிர, நாம் செயற்கையான முறையிலே அந்த இடத்திலே வெளிச்சத்தினை பாய்ச்சக்கூடாது. அதனால்தான் அந்த இடம்ங்கிறது நமக்கு பார்க்கறதுக்கு இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டிலே கூட ஒரு விளக்கு என்பது எரிந்து கொண்டிருக்கும் அல்லவா? அந்த விளக்கானது தான் நம்முடைய அகத்திலே இருக்கக்கூடிய அந்த இருட்டினை போக்கி நம்முடைய மனதிலே அந்த ஞான ஒளியினை தோற்றுவிக்கிறதுன்னு சொல்றார். அந்த ஞான ஒளியினை தரக்கூடியதுதான் அந்த மூலப்பொருள், அந்த மூல பரம்பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால மூலஸ்தானத்தில் போய் நம்ம செயற்கையாக மின் விளக்குகளை பொருத்தக்கூடாது.